அரசியல்வாதிகள் தேர்தல் நேரத்தில் பூத்தில் உட்காந்துருக்காங்க தெரியுங்களா, பூத் ஏஜெண்டு. அவர்களுக்குத்தான் கண்டிப்பாக தெரியும். ஏன்னா இது அவர்கள் செயல்படுத்துகிறது திட்டம். அது ஓட்டு பதிவிடும் பொழுது ஓட்டு சீட்டுனாக்க உங்களுக்கு அவங்க கள்ள ஓட்டு போட முடியாது. இப்போ இந்த கட்சிக்காரன் அந்த கட்சி எல்லா கட்சிக்காரையும் ஒருங்கிணைந்து செயல்படுறானுங்க பூத்தில் மட்டும். உனக்கு எப்படா தெரியும்னு கேட்குறீங்களா? நான் பூத் ஏஜெண்டாக இல்லை, பூத் ஏஜெண்டாக இருக்கிறவன் நம்மளுக்கு வேண்டியவங்க தான். இருந்தாலும் நான் வீடியோ ரிவலைன்ஸில் ஒர்க் பண்ணேன், வீடியோ கவரேஜ். அப்போ தெரியும், பூத்தாக போய் எடுப்பேன். அப்போ அதை எடுக்க முடியாது. அப்போ என்ன செய்வானுங்கன்னா பவுலிங், அதாவது ஓட்டெல்லாம் போட்டு முடித்த உடனே இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. அதாவது உங்கள் கட்சிக்கு எத்தனை ஓட்டு நீ போட்டுக்க முடியுமோ பட்ட நம்பிக்கை. அதாவது அந்த ஓட்டு விடுதலை லிஸ்ட்டுகளில் அந்த பேர்களை கொண்டு ஓட்டெல்லாம் அமைத்திடுவாங்க. இப்படித்தான் ஏற்கனவே முடிஞ்ச தேர்தல், அதுக்கு முன்னாடி முடிஞ்ச தேர்தலில் ஒரு தொகுதியில் ஒரு முக்கியமானவர் ஜெயிச்சிட்டார். ஆனால் ஆளுங்கட்சியாக இருந்தவர் தோத்துட்டார். அப்போது எத்தனையோ கோடி கைமாறி அந்த ஆளுங்கட்சிக்காரர் மறுபடியும் ஜெயித்ததாக அறிவித்தாங்க. சும்மா சொற்போடு இல்லை, இது எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தெரியும். இது எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தெரியும். அது எந்த தொகுதி, எந்த வேட்பாளர், எந்த இது ஜெயித்தார் அப்படின்னு. அப்போ அந்த ஜெயிச்சுட்டு தோத்ததாக மாற்றப்பட்டவருக்கு ஒரு இலாக்கா ஒடுக்கப்பட்டது. ஒரு கட்சியில் ஒரு திராவிடம், அதாவது ஒரு திராவிட கட்சிகள் ஆட்சி செலுத்தும்போது அது எல்லா கட்சிகளுக்கும் தெரியும், எல்லா அதிகாரிகளுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். பொதுமக்களுக்கு மட்டும் தெரியாது. அப்பாவி பொதுமக்கள். அரசியல்வாதி ரெக்கார்டில் என்ன இருக்குது? முட்டாள்கள் பொதுமக்கள், மூடர்கள் பொதுமக்கள், அவனுடைய அகராதியில் எழுதி வச்சப்பட்டது. இப்படி 500 ரூபா நோட்டை 4 காட்டினோம்னா போதும், ஓட்டு போட்டுருவாங்க. அவ்வளோதான். அவன் தலையெழுத்து அவனே மாற்றிட்டு போயிடுறான். அதை மாற்றுங்க, 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 மாறுங்க, முதல்ல மாறுங்க. வாங்காதீங்க. நான் ஆரம்பத்துலேருந்து அதை தான் வலியுறுத்துறேன். ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க, வாங்கி உங்கள் தன்மானத்தை இழக்காதீங்க. உங்களையே நீங்கள் இழக்கிற மாதிரி. பெண்களாக இருந்தால் தன்மானத்தை இழக்கிறீங்க, ஆம்பளைகளாக இருந்தால் தன் சுயநினைவை இழக்கிறீங்க. ஏன்னா தண்ணி வாங்கி கொடுத்துட்றானே, பிரியாணி கொடுத்துட்றானே, அப்புறம் வருத்தப்படுறீங்க. மன உளைச்சலுக்கு ஆளாகி எத்தனையோ பேர், எவ்வளோ பேர் செத்துட்டாங்க, எத்தனையோ பேர் அழிச்சிட்டாங்க. அரசியல் கொலைகள் எவ்வளவோ நடக்குது இல்லையா? அதுவும் நீ சொல்லி தான் பார்க்குறோம். வேண்டாம், வேண்டாம், திராவிட கட்சி ஆட்சி நமக்கு வேண்டாம். உண்மையான ஒரு தமிழன் ஆட்சி, நல்லாட்சி 2026 வருவதற்கு முயற்சி செய்யுங்க. உங்கள் ஆட்சி அது, நீங்கள் தான் ஆட்சி நடத்த போகிறீங்க. உண்மையை சொன்னால் அதுதான். ஏன் சொல்லுங்கள்? பொது நலத்திட்டம் பூராத்தையுமே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். பொது திட்டங்கள் என்னென்னங்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். தமிழ்நாட்டில் வரிகள் கிடையாது, தமிழ்நாட்டில் போக்குவரத்து டோல் கட்டணம் கிடையாது. பெட்ரோல் 50 ரூபா, டீசல் 40 ரூபா, மண்ணெண்ணெய் 20 ரூபா. கேஸ் ஸ்டோம்பு மாதம் ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு சிலிண்டரு. மின்சார கட்டணம் ஒரு யூனிட்டுக்கு 1.5 ரூபா தான். நீ 3 பேஸ் லைன் எடுத்திருந்தீங்கன்னாக்க 3 ரூபா தான். அது நீ எத்தனை ஆயிரக்கணக்கான யூனிட் ஓட்டியிருந்தாலும் அது உனக்கு ஒரே சார்ஜ் தான், தவி போகாது. நீ சுயமாக இந்த காற்றலை மின்சாரம் வேணாலும் எடுத்துக்கலாம், சூரிய சக்தி மின்சாரம்னாலும் நீ சொந்தமாக எடுத்துக்கலாம். அரசாங்கத்துக்கு நீ கொடுக்க வேண்டாம், அரசாங்கம் மானியம் தராது. ரேஷன் கடையில் பொருட்கள் கிடையாது. 2000 ரூபா உங்களுக்கு வழங்கப்படும். ரேஷன் கார்டுக்கு 2000 ரூபா வழங்கப்படும். விவசாய கூலிகளுக்கு 5000 ரூபா மாத சம்பளம், 5-2 7000 ரூபா மொத்தமாக கொடுக்கணும். மருத்துவமனைகளில் எல்லாமே இலவச மருத்துவம் தான். தனியார் மருத்துவமனைகள் எதுவுமே கிடையாது, எல்லாம் அரசு உடைமையாக்கப்படும். பஸ்ஸு போக்குவரத்து அனைத்தும் அரசு உடைமையாக்கப்படும். வேறு என்ன வேணும் மக்களுக்கு? நிலம் வரி கிடையாது, வீட்டு வரி கிடையாது, தண்ணி வரி கிடையாது. சரி, நிலம் விற்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் பத்திரப்பதிவு ஒன்று இருக்குது. அதில் தான் கொள்ளையாக அடிக்கிறாங்க. பத்திரப்பதிவில் முத்திரைத்தாள் கொள்ளையாக அடித்தாங்க. அதுவும் உங்களுக்கு அகில உலக தமிழ் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சொல்கிறேன், 1 கோடி ரூபா மதிப்புள்ள சொத்தை நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா 5000 ரூபா பத்திரம் வாங்கினா போதும். அவ்வளவுதான். எழுத்துக்கூலி 1000 ரூபா கட்டுங்க, பதிவு கூலி 1000 ரூபா கட்டுங்க. 7000 ரூபாய்க்குள்ள 1 கோடி சொத்து
மதிப்பை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். எப்போ 99 வருஷத்துக்கு அது செல்லுபடியாக நீங்கள் வரி கட்ட வேண்டாம். இது நம்ம சட்டம் உருவாக்குவோம். தமிழ்நாட்டுக்காக தமிழர்களால் வழிநடத்தக்கூடிய கடுவழி இமாச்சல ரூபன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டியாக அமைந்த கடுவழி இமாச்சல ரூபன் வாயிலாக கூறுகிறேன், 99 வருடங்களுக்கு நீங்கள் வரி கட்ட வேண்டாம். அப்போ நீங்கள் அதே சொத்தை நீங்கள் மறுபடியும் நீங்கள் மறு ஆளுக்கு விற்பனை செய்கிறீங்க, நீங்கள் வாங்குறீங்க. நீங்கள் எப்போ வாங்குறீங்களோ அதில் இருந்து உங்களுக்கு 99 வருஷம் நீங்கள் விற்றீங்கன்னா உங்களுடைய இது கட்டாயம், அந்த சொத்தினுடைய கட்டாயம். நீ அதே கட்டணம் தான் நீ கட்டணும். அதுதான் ஒரு வாட்டி தான்.